பூமியில் உள்ள மிக இன்றியமையாத இயற்கை வளங்களில் ஒன்று எது? ஏ. மண், சால். பி. காற்று, ஏர். சி. சூரிய ஒளி, சன்லைட். டி. நீர், வாட்டர். சரியான பதில் டி. நீர், வாட்டர். 6. நீர் அனைத்து உயிரினங்களின் உயிர்வாழ்விற்கும், விவசாயம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கும் அடிப்படையான இன்றியமையாத வளமாகும். பூமியின் பரப்பில் 71% நீர் இருந்தாலும், மனித பயன்பாட்டிற்கு உகந்த நன்னீர் மிக குறைவாகவே உள்ளது. சூரிய கதிர்வீசல், இன்சுலேஷன் என்றால் என்ன? ஏ. பூமியின் மையத்திலிருந்து வெளிப்படும் வெப்பம். பி. உள்வரும் சூரிய கதிர்வீச்சு. சி. பிரதிபலித்த சூரிய ஆற்றல். டி. வெளிச்செல்லும் புவி கதிர்வீச்சு. சரியான பதில் பி. உள்வரும் சூரிய கதிர்வீச்சு. சரியான விடை பி. சோகஸ்மேலி சூரியனிடமிருந்து புவிக்கு வந்து சேரும் கதிர்வீச்சு ஆற்றலே சூரிய கதிர்வீசல், இன்சுலேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இது குறுகிய அலைகளாக புவியை வந்தடைந்து புவியின் வெப்பநிலையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக உள்ளது. மேலோடு, அப்பர் மேண்டில் எந்த ஆழம் வரை நீண்டுள்ளது? ஏ. 700 கிலோமீட்டர். பி. 4400 கிலோமீட்டர். சி. 2900 கிலோமீட்டர். டி. 2000 கிலோமீட்டர். சரியான பதில் ஏ. 700 கிலோமீட்டர். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி புவியின் மேலோட்டிற்கு கீழே உள்ள கவசம், மேண்டில், 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் மேல் கவசம் 700 கிலோமீட்டர் ஆழம் வரை நீண்டுள்ளது. இது புவி மேலோட்டிற்கும் கீழ் கவசத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாகும். இந்திய விலங்கினங்கள் தோராயமாக எத்தனை விலங்கு இனங்களைக் கொண்டுள்ளது? ஏ. 81,251. பி. 100,000. சி. 70,000. டி. 50,000. சரியான பதில் ஏ. 81,251. இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனத்தின்படி, இந்தியாவில் தோராயமாக 81,251 விலங்கு இனங்கள் உள்ளன. இது இந்தியாவின் பல்லுயிர் பெருக்கத்தின் செழுமையை காட்டுகிறது. பி. 100,000 என்பது ஒரு தோராயமான பெரிய எண்ணிக்கை, ஆனால் அதிகாரப்பூர்வ தரவு அல்ல. பூகம்பத்தின் போது அதிர்ச்சி அலைகள் எங்கிருந்து உருவாகின்றன? ஏ. மையப்புள்ளி, தி எபிசென்டர் ஹூட். பி. தோற்று இடம், தி பிளேஸ் ஆஃப் ஒரிஜின் ஹூட். சி. பூமியின் மையம், தி எர்த்ஸ் கோர் ஹூட். டி. பிளவுக்கோடு, தி ஃபால்ட் லைன் ஹூட். சரியான பதில் பி. தோற்று இடம், தி பிளேஸ் ஆஃப் ஒரிஜின் ஹூட். சரியான விடை பி. சோகஸ்மேலி பூகம்பத்தின் போது புவிக்கு உட்புறத்தில் எந்த இடத்தில் ஆற்றல் வெளியிடப்பட்டு அதிர்வுகள் தொடங்குகின்றனவோ அந்த இடம் தோற்ற இடம் அல்லது மையம், ஃபோகஸ் ஹைபோசென்டர் எனப்படும். இங்கிருந்துதான் அதிர்ச்சி அலைகள் அனைத்து திசைகளிலும் பரவுகின்றன. மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளின் பிரிப்பு எந்த புவியியல் அம்சத்தின் சிறப்பியல்பு? ஏ. ஆற்றுப்படுகை. பி. மலைத்தொடர். சி. பெருங்கடல் வடிநிலம். டி. பாலைவன பீடபூமி. சரியான பதில் பி. மலைத்தொடர். சரியான விடை பி. சோகஸ்மேலி மலைத்தொடர்கள் ஒரு நீர் பிரிப்பானாக, வாட்டர் டிவைட், செயல்பட்டு ஆறுகள் வெவ்வேறு திசைகளில் பாய்வதை தீர்மானிக்கின்றன. உதாரணமாக, இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆறுகளை கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி பிரிக்கின்றன. ஆஸ்திரேலியாவின் மிகவும் பொதுவான மரம் எது? ஏ. பைன், பைன். பி. பாபோக், பேயோபேப். சி. அகாசியா, அகேசியா. டி. யூகலிப்டஸ், யூகலிப்டிஸ். சரியான பதில் டி. யூகலிப்டஸ், யூகலிப்டிஸ். 5. யூகலிப்டஸ் மரங்கள் ஆஸ்திரேலியாவின் காடுகளில் சுமார் 75% ஆக்கிரமித்துள்ளன மற்றும் இவை அந்நாட்டின் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப நன்கு வளரக்கூடியவை. இவை ஆஸ்திரேலியாவின் அடையாளமாகவும் கோலா கரடிகளின் முக்கிய உணவாகவும் உள்ளன. நீர் சுழற்சியில் நீர் பூமிக்கு திரும்புவதற்கான முதன்மை வழி எது? ஏ. பொழிவு, precipitation. பி. நீராவி போக்கு. சி. ஆவியாதல். டி. ஒடுங்குதல். சரியான பதில் ஏ. பொழிவு, precipitation. 3. வளிமண்டலத்தில் உள்ள நீராவி குளிர்ந்து மழையாகவோ பனியாகவோ பூமியை வந்தடைவதே பொழிவு எனப்படும்.
இது நீர் சுழற்சியின் மிக முக்கியமான இறுதிக்கட்டமாகும். ஆ. நீராவி போக்கு என்பது தாவரங்களிலிருந்து நீர் ஆவியாகும் செயல்முறை. வெப்பமான எரிமலை பகுதிகள் எந்த வகை ஆற்றல் உற்பத்திக்கு உதவுகின்றன? ஏ. புவிவெப்ப ஆற்றல் ஜியோதெர்மல் எனர்ஜி. பி. நீர்மின் ஆற்றல் ஹைட்ரோஎலக்ட்ரிக் எனர்ஜி. சி. காற்றாலை ஆற்றல் வைண்ட் எனர்ஜி. டி. சூரிய ஆற்றல் சோலார் எனர்ஜி. சரியான பதில் ஏ. புவிவெப்ப ஆற்றல் ஜியோதெர்மல் எனர்ஜி. சரியான விடை. எரிமலை பகுதிகளில் நிலத்தடியில் காணப்படும் அதிகப்படியான வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பது புவிவெப்ப ஆற்றல் எனப்படும். இது ஒரு புதுப்பிக்கத்தக்க மற்றும் நிலையான ஆற்றல் மூலமாகும். பின்வரும் செயல்முறைகளில் எது காற்றுடன் தொடர்புடையது? ஏ. அரித்தல் எரோஷன். பி. மேலே உள்ள அனைத்தும் all of the above. சி. கடத்துதல் டிரான்ஸ்போர்ட்டேஷன். டி. படிய வைத்தல் டிபோசிஷன். சரியான பதில் பி. மேலே உள்ள அனைத்தும் all of the above. சரியான விடை. காற்று நிலப்பரப்பை வடிவமைக்கும்போது அரித்தல், கடத்துதல் மற்றும் படிய வைத்தல் ஆகிய 3 முக்கிய செயல்பாடுகளையும் செய்கிறது. பாலைவனப் பகுதிகளில் காளான் பாறைகள் மற்றும் மணல் குன்றுகள் உருவாக இவை காரணமாகின்றன. குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகையின் அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு எது? ஏ. மக்கள் பதிவேடு பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். பி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாப்புலேஷன் சென்சஸ். சி. மக்கள் தொகை ஆய்வு பாப்புலேஷன் சர்வே. டி. மக்கள் எண்ணிக்கை பாப்புலேஷன் கவுண்ட். சரியான பதில் பி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாப்புலேஷன் சென்சஸ். 9. சரியான விடை பி. சோகஸ்மெலி ஒரு நாட்டின் மக்கள் தொகை பற்றிய புள்ளிவிவரங்களை முறைப்படி சேகரித்து தொகுக்கும் பணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எனப்படும். இந்தியாவில் இது 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிகாரப்பூர்வமாக நடத்தப்படுகிறது. பிச்சாவரம் சதுப்புநிலக் காடுகளை வங்காள விரிகுடாவிலிருந்து எது பிரிக்கிறது? ஏ. ஒரு மலைத்தொடர் a mountain range. பி. ஒரு மணல் திட்டு a sandbar. சி. ஒரு பவளப்பாறை a coral reef. டி. ஒரு நதி a river. சரியான பதில் பி. ஒரு மணல் திட்டு a sandbar. 8. சரியான விடை பி. சோகஸ்மெலி கடலூர் மாவட்டத்தில் உள்ள பிச்சாவரம் சதுப்புநிலக் காடுகள் வங்காள விரிகுடாவிலிருந்து ஒரு நீண்ட மணல் திட்டினால் சாண்ட்பார் பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த மணல் திட்டு கடல் அலைகளின் நேரடி தாக்கத்திலிருந்து சதுப்புநிலக் காடுகளை பாதுகாக்கிறது. மாரிஸ் டெயில் குதிரைவால் மேகம் என்பது எதனுடன் தொடர்புடையது? ஏ. காலநிலை பற்றிய ஆய்வு. பி. காற்றின் திசை. சி. கீற்று மேகம் சீரிஸ். டி. காற்றின் வேகம். சரியான பதில் சி. கீற்று மேகம் சீரிஸ். கீற்று மேகங்கள் சீரிஸ் மிக அதிக உயரத்தில் காணப்படும் மெல்லிய வெண்மையான பனிப்படிகங்களால் ஆன மேகங்கள் ஆகும். இவை குதிரையின் வால் போன்ற தோற்றத்தை கொண்டிருப்பதால் மாரிஸ் டெயில் மேயர்ஸ் டெயில் என்று அழைக்கப்படுகின்றன. பார்லி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. கட்டுமான பொருள். பி. எரிபொருள் உற்பத்தி. சி. மனித நுகர்வுக்கு மட்டும். டி. கால்நடை தீவனம். சரியான பதில் டி. கால்நடை தீவனம். 4. பார்லி உலகளவில் கால்நடைகளுக்கு சத்தான தீவனமாக பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய தானிய பயிராகும். இது பீர் தயாரிப்பிலும் மனித உணவாகவும் பயன்படுத்தப்பட்டாலும் பெருமளவில் கால்நடை தீவனமாகவே ஒதுக்கப்படுகிறது. பின்வருவனவற்றில் எது ஒரு வகை நிலநடுக்க அலை? ஏ. வி அலைகள். பி. எக்ஸ் அலைகள். சி. ஆர் அலைகள். டி. பி அலைகள். சரியான பதில் டி. பி அலைகள். சரியான விடை பி அலைகள் முதன்மை அலைகள் புவியின் உட்புறத்தில் மிக வேகமாக பயணிக்கும் அலைகள் ஆகும். இவை திட மற்றும் திரவப் பொருட்கள் வழியாக ஊடுருவிச் செல்லும் தன்மை கொண்டவை. தவறான விடைகள் ஏ. வி அலைகள் என்பது நிலநடுக்க அலைகளின் வகைப்பாட்டில் இல்லை. தென் அமெரிக்காவில் தொழில்மயமாதலுக்கு எந்த உள்கட்டமைப்பு இல்லாததாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. மின் கட்டங்கள். பி. தகவல் தொடர்பு வலையமைப்புகள். சி. நீர் வழங்கல். டி. போக்குவரத்து. சரியான பதில் டி. போக்குவரத்து. சரியான விடை
தி சோகஸ்மேலி தென் அமெரிக்காவின் கரடுமுரடான ஆண்டிஸ் மலைத்தொடர் மற்றும் அடர்ந்த அமேசான் காடுகள் காரணமாக அங்கு போக்குவரத்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது பெரும் சவாலாக உள்ளது. உயிர்க்கோளம் தலைப்புடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்பட்ட ஒட்டுமொத்த அலகு என்ன? ஏ. இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ். பி. புவியின் அமைப்புகள் எர்த்ஸ் சிஸ்டம்ஸ். சி. மனித சமூகம் ஹியூமன் சொசைட்டி. டி. மனிதனும் சுற்றுச்சூழலும் மேன் அண்ட் என்வாயரன்மெண்ட். சரியான பதில் டி. மனிதனும் சுற்றுச்சூழலும் மேன் அண்ட் என்வாயரன்மெண்ட். சரியான விடை உயிர்க்கோளம் என்பது புவியின் உயிரினங்கள் வாழும் பகுதியாகும். இது மனிதனுக்கும் அவரது சுற்றுப்புறத்திற்கும் இடையிலான தொடர்பை விளக்குகிறது. எனவே மனிதனும் சுற்றுச்சூழலும் என்பது உயிர்க்கோள பாடத்தின் மையக் கருத்தாக கருதப்படுகிறது. பொருளாதார நிலைத்தன்மை காலவரையின்றி எதை பராமரிப்பதை நோக்கமாகக் கொண்டுள்ளது? ஏ. பொருளாதார ஸ்திரத்தன்மை. பி. வளம் குறைதல். சி. சுற்றுச்சூழல் சேதம். டி. இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தரம். சரியான பதில் டி. இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் தரம். சரியான விடை தி சோகஸ்மேலி. பொருளாதார நிலைத்தன்மை என்பது தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யும் போது எதிர்கால சந்ததியினருக்காக இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழல் தரத்தையும் சிதைக்காமல் பாதுகாப்பதாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?